நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். என்ன இது? அக்கவுண்ட்ல 10 கோடி பணம் வந்திருக்கு. ஆமாம்மா, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நான் தான் இதெல்லாம் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேனே. அம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆனால் இருக்கிற கடன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியலம்மா. அதான் அட்வான்ஸ் போட்டு விட சொன்னேன். கம்பெனி பேரில் 100 கோடிக்கு மேலே கடன் இருக்குமா. அதை அடைக்கணும்னா கம்பெனியை விற்று தாம்மா ஆகணும். அன்னைக்கு நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானம்மா கையெழுத்து போட்டிங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வெளியே கொஞ்சம் தனியாக 3 கோடி கடன் இருக்குது. அதையும் செட்டில் பண்ணணும். இந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா? இது வரைக்கும் அதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுக்கு மேலே இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க. நாங்க சொல்றது இருக்கட்டும் அத்தை. நீங்க சொல்றத எப்ப செய்ய போறீங்கன்றதுதான் எங்க எல்லாரோட ஒரே கேள்வி. கம்பெனியை விக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேதி சொல்லாம இப்படி இழுத்தடிச்சிட்டே இருந்தா எப்படி அத்தை? ஆமா, என்னதான் உங்க முடிவு? அப்படிலாம் சாதாரணமா தூக்கி கொடுத்துட முடியாதுமா. எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் செய்யணும். அதான் எப்போன்னு கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். திடீர்னு எதுக்கு டைம்? எதுக்குன்னு நான் சொல்லவா? புதுசா இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே, அதான் உங்க பேத்தி. அவளால தானே நீங்க இப்படி மாத்தி பேசுறீங்க. அவ வர்றதுக்கு முன்னாடி கம்பெனி விற்க சரின்னு சொன்னவங்க இப்ப டைம் வேணும்னு கேட்டா அதான அர்த்தம். நடக்கிற எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுக்காக மூடி மறைக்கிறீங்க? இப்ப என்ன? நான் பவிக்காக கம்பெனியை தொடர்ந்து நடத்த நினைக்கிறேன்னு சொல்றியா? அப்படியே வச்சுக்கோ. போதுமாங்க, அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப இந்த வீட்ல அவ ஒருத்தி மட்டும்தான் ஆளு. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு யாரோ தான். சரிதா, கொஞ்சம் சுமாரு. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. இனிமேல் தொடர்ந்து நம்மளால் கம்பெனியை நடத்த முடியாதுமா. ஆமாம்மா, அன்னைக்கு 4 கம்பெனி இருந்த இடத்துல இன்னைக்கு 40 கம்பெனி வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு நஷ்டத்துல போற கம்பெனிய தொடர்ந்து நடத்துறது சொல்லுங்க? வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியா வராரு, அதை மிஸ் பண்ண வேண்டாமா? ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அத்தை, உங்க பேத்தி வந்ததுனால எல்லாம் மாறிடும்னு நினைக்காதீங்க. அவ பிறக்கும் போதே அவங்க அம்மாவை முழுங்கிட்டு பிறந்தவ. அவளாலையா இந்த குடும்பத்துல நல்லது நடக்க போகுது? இல்ல அவளால இருக்கிறதும் போய் நாம நடுத்தருக்கு வந்தாதான் புரிஞ்சுப்பீங்களா? போது, நிறுத்து சரிதா. சின்ன குழந்தை அவ. அவளை போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன? இந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு உங்க கடனை அடைச்சுக்கணும், அதானே? எடுத்துட்டு போங்க. கிருஷ்ணா, செக் புக் கொண்டு வா. போ. மா, சொல்றேன்ல, எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா.